நிமிஷம். இன்றைய முரளி 7/11/2025. பாப்தாதா மதுவனம். சாராம்சம் பாபா சொல்றாங்க, இனிய குழந்தைகளே, இந்த சங்கமிகமே அதிமேன்மையானவர் ஆகுவதற்கான மங்களகரமான நேரமாகும். ஏனெனில் தந்தை இந்த நேரத்திலே உங்களுக்கு சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாறுவதற்கான கல்வியை கற்பிக்கின்றார். கேள்வி: குழந்தைகளாக உங்களிடம் எந்த ஞானம் உள்ளதால் எச்சந்தர்ப்பத்திலும் நீங்கள் அழுவதில்லை? பதில்: இது முற்கூட்டியே நிச்சயிக்கப்பட்ட நாடகம் என்ற ஞானம் உங்களிடம் உள்ளது. இந்த நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் தனது சொந்த பாகத்தை நடிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை எங்களுடைய சந்தோஷ ஆஸ்தி எங்களுக்கு கொடுக்கின்றார். எனவே நாங்கள் ஏன் அழ வேண்டும்? பிரம்ம தத்துவத்தில் அப்பால் வாழ்பவரை காண்பதற்கு நாங்கள் அக்கறை கொண்டிருந்தோம். இப்பொழுது நாங்கள் அவரை கண்டுவிட்டோம். எனவே எங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? பாக்கியசாலி குழந்தைகள் ஒரு பொழுதும் அழுவது இல்லை. அழுகிறாங்கன்னா இல்லையா? ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாக உங்களுக்கு சிலவற்றை விளங்கப்படுத்துகிறார். படங்கள் நீங்கள் எழுத வேண்டும். என்ன எழுதணும்? திருமூர்த்தி சிவபாபா குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகிறார். நீங்கள் ஒருவருக்கு விளங்கப்படுத்தும் பொழுது ஆத்மாவாகி நீங்கள் சிவபாபாவை இதனை கூறுகிறார் என கூறுகின்றீர்கள். மனிதர்களுக்கு விளங்கப்படுத்துவது இல்லை, ஆனால் மனிதர்கள் மனிதர்களுக்கு விளங்கப்படுத்துவதில்லை, ஆனால் பரமாத்மாவை ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அல்லது ஒரு ஆத்மா ஆத்மாக்களை விளங்கப்படுத்துகின்றார். சிவபாபா மாத்திரமே ஞானக்கடல், அவரே ஆன்மீக தந்தையும் ஆவார். இந்த நேரத்திலேயே ஆன்மீக குழந்தையாகி நீங்கள் ஆன்மீக தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். இங்கு நீங்கள் லௌகிக்க பெருமைகள் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். இந்த நேரத்திலே நீங்கள் ஆத்ம உணர்வோடுகளாகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். லௌகிக்கத்தில் நீங்க நிறைய பணம் வச்சிருக்கலாம், நிறைய படிச்சிருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம். பாபா சொல்றாரு, இந்த லௌகிக்கமான பெருமைகள் அனைத்தும் என்ன பண்ணணும்? விட்டு விட வேண்டும். அப்பதான் நீங்க ஆத்ம உணர்வுடையவராகி தந்தை நினைவு செய்ய முடியும். நீங்கள் செயல்களில் ஈடுபட்டு உங்கள் வியாபாரத்தை தொடர்ந்தும் செய்ய வேண்டும். ஆனால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களை ஒரு ஆத்மாவான கருதி தந்தை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இந்த வியாபாரத்தில் மூழ்கி போயிட்டு ஆத்மாவை மறந்துடும். பாபா சொல்லார், சரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் நினைவு பண்ணுங்க. சிவபாபா இவருனுள் பிரவேசித்துள்ளார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரே சத்தியமும் உயிருள்ளவரும் ஆவார். அவர் சத்தியமும் உயிருள்ளவரும் பேரானந்த சுரூபம் எனவும்
சங்கரனினதோ அல்லது எந்த மனிதனதோ புகழாக இருக்க முடியாது. எது? சத்தியம், சிவம், சுந்தரம். அதிமேலான கடவுள் ஒரே ஒருவர், அவரே பரமாத்மா. இந்த நேரத்தில் மாத்திரமே நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் இதனை மீண்டும் எப்பொழுதும் பெற மாட்டீர்கள். தந்தை 5000 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் அவரை நினைவு செய்வதற்காக என்ன பண்றாரு? உங்களை ஆத்ம உணர்வுடைய ஆக்குகிறார். அவர் நினைவு செய்யணும்னாலே ஆத்ம உணர்வுக்கு வரும். நீங்கள் இதனை நினைவு செய்வதால் என்ன ஆகுவீங்க? தமோ பிரதான் இருந்து சத்தோ பிரதான் ஆகுகின்றீர்கள். இதற்கு வேறு எவ்வழிமுறையும் இல்லை. சில வானிலை சொல்லுவார், சரி ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எனக்கும் புரியுது, உங்களுக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, எனக்கு ஹாப்பி தான். ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என மனிதர்கள் கூவி அழைத்தாலும் அவர்களுக்கு அதன் அர்த்தம் தெரியாது. அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? தூய்மையாக்கவர்கள் வாருங்கன்னு யார் நினைக்கிறாங்க? அவர்கள் சீதையை தூய்மையாக்கும் ராமரே என கூறுகிறார். கூறினாலும் அது நன்றாக இருக்கும். ஏன்னா அப்படி கூட சொல்லலான்றார். கங்கைக்கு போய் குளிக்கிறதுக்கு பதீத்த பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜா, அது கூட பரவாயில்லைங்கிற இல்லையா? அந்த திரேதாயுகத்துடைய ரகுகுல வம்சத்தை சேர்ந்த ராமர் அப்படின்னு நினைக்கிறாங்க. காந்திஜி எல்லாம் பாடினார். ஆனா அது கூட பரவாயில்ல என்றார். ஏன் பரவாயில்ல? நீங்கள் அனைவரும் சீதைகள், அதாவது பக்தர்கள். அது அந்த ஒரே ஒருவர் கடவுளான யாரு? நீங்க சீதையினா ராமராவார். பக்தர்களாக நீங்கள் கடவுளிடமிருந்து உங்கள் பக்திக்கான பலனை கேட்கின்றீர்கள். இந்த பக்திக்கான பலன் என்ன? முக்தியும் ஜீவன் முக்தியுமே பலனாகும். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே முக்தியும் ஜீவன் முக்தியும் அருள்பவர் ஆவார். ஒரு நாடகத்தில் உயர்வான பாகங்களை கொண்டவர்களும் தாழ்வான பாகங்களை கொண்டவர்களும் இருக்கிறார்கள். இந்த நாடகம் எல்லையற்றதாகும். இதனை வேறு எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த நாடகத்தை புரிஞ்சுக்கலாம், இந்த நாடகத்தை புரிஞ்சுக்க முடியாது. இந்நேரத்தில் தமோ பிரதானமாக மிகவும் சீரழிந்தவர்களாகவும் இருக்கின்ற நீங்கள் சத்தோ பிரதானமான மிக மேன்மையான மனிதர்களாக ஆகுகின்றீர்கள். சத்தோ பிரதானமானவர்களே அதிமேன்மையானவர் என கூறப்படுகின்றார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் அதிமேன்மையானவர்கள் அல்ல. தந்தையே உங்களை அதிமேன்மையானவர்கள் ஆக்குகின்றார். ஏன் இப்படிலாம் நடக்குது? இந்த நாடக சக்கரம் எவ்வாறு தொடர்ந்தும் சுழல்கின்ற என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். கலியுகம், சங்கமிகம், பின்னர் சத்தியுகம் என்பன உள்ளன. பழைய உலகை புதியதாக்குபவர் யார்? வேறு எவருமன்றி தந்தையால் மாத்திரமே அதனை செய்ய முடியும். தந்தை சங்கமத்திலே உங்களுக்கு கற்பிக்க வருகிறார். தந்தை சத்தியுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ வருவதில்லை. தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? எனது பாகம் எங்க இருக்குது? சங்கமிகத்திலேயே உள்ளது. சங்கமிகத்திலே இருக்குன்னா சங்கமிகத்துல வராரா அவரு? ஒரு சங்கமிகத்துல வராரா? அவரு இங்க இந்த இந்த உலகத்துக்கு என்றானோன்னா அங்கதான் சங்கமிகம் ஆரம்பிக்குது. அப்படிதானே?
ஏற்கனவே சங்கமிகம் இருக்குது. அதுக்கப்புறம் இவர் வராரா என்ன? அந்த செகண்ட் என்ன ஆகுது? அதுக்குதான் பேர் சங்கமம். சங்கமிகத்துல வராருன்னா அது கொஞ்ச காலம் போயிட்டு இருக்கு சங்கமிகம். அப்புறம் இவர் என்டர் ஆகிறாடுறது கிடையாது. வந்தாரு. அந்த அந்த மைக்ரோ செகண்ட்ல என்ன ஆகுது? நேனோ செகண்ட்ல சங்கமிகம் ஸ்டார்ட் ஆயிடுது. எனது பாகம் சங்கமிகத்திலே உள்ளது. ஆகையாலேயே சங்கமிகம் நன்மை பயக்கும் யுகம் என அழைக்கப்படுகிறது. இதுவே என்ன யுகம்? மங்களகரமான யுகமா இல்லையா? குழந்தைகளாகிய உங்களை சாதாரண மனிதரிலிருந்து நாராயணாக மாற்றுவதற்காக தந்தை வருகின்ற அந்த நேரம் சங்கமிகத்தின் அதிமேன்மையான நேரம் என்று அழைக்கப்படுகிறது. மனிதர்கள் மனிதர்களே, ஆனால் அவர்கள் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாகுவதால் அவர்கள் ஆதி சனாதன தேவி தேவியரின் தர்மத்துக்கு உரியவர்கள் என கூறப்படுகின்றார்கள். இவ்வளவுதான். தந்தை கூறுகிறார், நானே இந்த தர்மத்தை ஸ்தாபிக்கின்றேன். நீங்கள் நிச்சயமாக மிகவும் தூய்மையானவர்கள் ஆக வேண்டும். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவர். ஏனைய அனைவரும் யாரு? நம்மளாம் யாரு? பக்தர்களாகிய மனவாட்டிகள். சீதையை தூய்மையாக்கும் ராமரே என கூறுவது சரியா தப்பா? சரியே. எவ்வாறாயினும் அதன் பின்னர் அவர்கள் இவர் சத்திரிய குலத்தைச் சேர்ந்த அரசர் ராமர் என கூறுகின்றார்கள். ஆகையால் அது பிழையாகுகின்றது இல்லையா? மக்கள் சரியாக புரிந்து கொள்ளாததால் தாங்கள் விரும்பி அனைத்தும் தொடர்ந்தும் கூறுகிறார்கள். இதனையே அவர்கள் தொடர்ந்தும் ஓதுகின்றார்கள். இப்பொழுது சந்திர வம்சத்திற்கான தர்மமும் ஸ்தாபிக்கப்படுகிறது என நீங்கள் அறிவீர்கள். தந்தை என்ன ஸ்தாபிக்கிறார்? பிராமண குலத்தை ஸ்தாபிக்கிறார். அது என்னன்னு சொல்ல முடியாது. பிராமண குலத்தை ஒரு வம்சம் என அழைக்கப்படுவதில்லை. அப்ப இது என்ன பேர்? அப்ப இதுக்கு இது ஒரு குடும்பமாகும். இங்கே பாண்டவர்களது அல்லது கௌரவ ராஜ்யம் எதுவும் இல்லை. கீதையை கற்றவர்கள் இவ்விடயங்களை மிகவும் விரைவில் புரிந்து கொள்வார்கள். இதுவும் கீதையே. இதனை பேசுபவர் யார்? கடவுள். முதலில் கீதையின் கடவுள் யார் என்பதை குழந்தையாக நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். ஏன்னா கீதையில தான் என்ன வருது? மகாபாரத போர்ல தான் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அண்ணன் தம்பி இருந்தாங்க இல்லையா? கௌரவர்கள் பாண்டவர்கள் அப்படின்னு நிறைய சொல்லப்படுது. கீதா பத்தி எதுவும் கிருஷ்ணா பண்ணாரு, அவங்க ராஜ்யத்தை அடையிறதுக்கு நிறைய சொல்லப்படுது. அதெல்லாம் விளங்கப்படுத்தணும். அவர்கள் கூறுகின்றார்கள் என்னன்னு? கடவுள் கிருஷ்ணன் பேசுகிறார். எவ்வாறாயினும் சத்துவத்திலேயே ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறார். ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா கீதை துவாபரகத்தில் சொல்லப்பட்டதாக சொல்லிட்டாங்க. அவரில் உள்ள அந்த ஆத்மா அழிவதில்லை. சரீரத்தின் பெயரே மாறுகிறது. ஆத்மாவின் பெயர் என்றுமே மாறுவதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணரின் சரீரத்துள்ள ஆத்மா சத்தியுகத்தில் மாத்திரமே அந்த ரூபத்தில் இருக்கிறார். அவர் முதல் இலக்கத்தை பெறுகிறார். முதலாம் லட்சுமி நாராயணன், இரண்டாம் லட்சுமி நாராயணன், மூன்றாம் லட்சுமி நாராயணன் ஆகியோர் உள்ளனர். எனவே அதற்கேற்ப அவர்களது என்ன ஆகும்? புள்ளிகள் குறைவாக இருக்கும். முதல் லட்சுமி நாராயணனுக்கு இரண்டாவது லட்சுமி நாராயணனுக்கு என்ன இருக்கும்? அவங்க சங்கமிகத்தை செய்த முயற்சி குறைவாகும். மாலை உருவாக்கப்படுகிறது. ருண்ட மாலையும் ருத்ர மாலையும் உள்ளன என தந்தை விளங்கப்படுத்துகிறார்.
ருண்ட மாலைன்றது எது? ம்? அவர்கள் ருண்ட மாலையை விஷ்ணுவின் கழுத்தில் காட்டுகிறார்கள். குழந்தையாக நீங்கள் வரிசைக்கிரமமாக விஷ்ணுவின் உலகத்திற்கு அதிபதிகள் ஆகுகிறீர்கள். அது நீங்கள் விஷ்ணுவின் கழுத்து மாலை ஆகுவதை போன்றதாகும். நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஆகணும்? முதலில் நீங்கள் சிவனின் கழுத்து மாலை ஆகுகின்றீர்கள். சிவபாபாவுக்கு சொந்தமான பிறகுதான் அங்க ஆக முடியும். அதுவே மக்கள் செபிக்கின்ற ருத்ர மாலை என அழைக்கப்படுகிறது. எவரும் மாலை என்றும் வழிபடுவதில்லை. அப்ப என்ன பண்றாங்க? மாலையின் மணிகளை நினைவு செய்தவாறு உருட்டப்படுகின்றது. ஆனா இது எல்லா மதத்திலும் இருக்கும். இஸ்லாம் மதத்திலே உருட்டுறாங்க, கிறிஸ்துவ மதத்திலே உருட்டுறாங்க, புத்த மதத்திலே உருட்டுறாங்க. உருட்டுறது எல்லாம் உருட்டு. விஷ்ணுவின் உலக ராஜ்யத்திற்கு வரிசைக்கிரமாக வருகின்றவர்களே மாலையின் மணிகள் ஆகுகின்றார்கள். ஒரு மாலையில் முதலில் என்ன இருக்கும்? குஞ்சமும் அதன் பின்னர் இரட்டை மணிகளும் உள்ளன. இது எதை குறிக்குது? இது இல்லற பாதையை குறிக்கிறது. இல்லற பாதை யாருக்குரியது? பிரம்மாவினுடவும் சரஸ்வதினியோடவும் குழந்தைகளுடனும் ஆரம்பமாகிறது. இந்த குஞ்சம் என்பது அவர்களே பின்னர் தேவர்கள் ஆகுகின்றார்கள். லக்ஷ்மி நாராயணும் முதலாமானவர்கள். அவர்களுக்கு மேல் யார் இருக்கிறது? குஞ்ச சிவாவா குறிக்கும் குஞ்சம் அப்படின்னா மலர் உள்ளது. மாலின் மணிகளை உருட்டிய பின்னர் மக்கள் குஞ்சத்தை அதாவது மலரை வழிபடுகின்றார்கள். மறுபிறவி எடுக்காத சிவபாபாவே என்னது? குஞ்சம் மலர் ஆவார். அவர் இவருக்குள் பிரவேசிக்கின்றார். அவர் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார், இவரின் ஆத்மா இவருக்கே உரியது. அவர் தனது சரீரத்தின் ஜீவனோபயோகத்திற்காக தேவையானதை தொடர்ந்தும் செய்கிறார். ஆனால் உங்களுக்கு ஞானம் கொடுக்க வேண்டியது அந்த ஒரே ஒருவரின் கடமையா. யாருடைய கடமை? சிவபாபாவுடைய கடமை. ஒருவரின் மனைவியோ அல்லது தந்தையோ மரணிக்கும் பொழுது அந்த ஆத்மா என்ன பண்ணுவார்? ஒரு பிராமண புரோகிதரின் சரீரத்துக்குள் வரவழைக்கப்படுகிறார். அந்த காலத்தில் இருந்ததெல்லாம். ஆரம்ப நாட்களில் இந்த ஆத்மா வருவதுண்டு. இப்ப எங்க வருது? எவ்வாறாயினும் இந்த ஆத்மா அச்சரீரத்தை விட்டு வருவதில்லை. விளக்கம் கொடுக்கிறார். அந்த ஆத்மா இங்க 2 ஹவர் இருந்துச்சுன்னா அங்க என்ன ஆகுது? சரீரம். அது நாடகத்தில் முற்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டிருக்கும். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்துக்குரியவை. அந்த ஆத்மா சென்று வேறொரு சரீரத்தை எடுத்தார். குழந்தையாகி நீங்கள் இப்பொழுது இந்த ஞானம் முழுவதையும் பெறுகின்றீர்கள். ஆகையால் ஒருவர் மரணிக்கும் பொழுது நீங்கள் எதனை இட்டும் கவலைப்படுவதில்லை. நேற்று புது கிளாஸ்ல கேட்டாங்க. ரொம்ப நெருக்கமானவங்க தொடர்ந்து இல்லைன்னா சுற்றி ஏதாவது 2-3 பேர் சரீரம் விட்டுட்டா என்ன ஆகும்? அது ரொம்ப ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் போறாங்களேன்னு. ஆனா பாபா சொல்றார், ஞானத்தை ரொம்ப ஆழமா டைம் எடுக்கும், பட் பாபா புரிய வைக்கிறார்ல. இன்னொன்னு என்னன்னா, இந்த காலத்துல இந்த என்னையா வாழ்க்கை இருக்குது, இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும் இல்லையா, மற்றவங்களுக்கு எது பண்ணக்கூடாது, நம்ம என்ன செய்யறோமோ அதை நம்ம பின்தொடர்ந்து வரும்னு எங்கேயாவது யார் வீட்லையாவது பேசுறாங்களா? பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? முதல்ல அப்படி இல்லை. டேய் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பெரியவங்க வாயில அது வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. நல்ல வழியில நடக்கணும், நல்லது செய்யணும், நம்ம என்ன செஞ்சாலும் அது நமக்கு தான். அப்போ இந்த வார்த்தைகள் இல்லையா, ஆத்மான்றதோ சரீரத்தை விட்டுருவோம், நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு தந்தாப்புல நம்ம கூட வரும்ன்றது பொதுவாகவே பேசுவாங்க.
வீட்லேயோ பொது இடத்துலையோ இல்லை சத்சங்கங்கள்லையோ அந்த மாதிரி நிறைய போவாங்க, அட்டன் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு தானாகவே என்ன இருக்கும், இந்த உலகத்தை பற்றி, இந்த வாழ்க்கையை பற்றி, இல்லையா? அவங்களுக்கு தானாக தெரியும், ஓகே இதுதான் வாழ்க்கைன்னு. இப்போ யாருமே அதை பேசுறது இல்லையே. இந்த காலத்துல ஸ்கூல்ல மாரல் கிளாஸ்ன்னு வச்சிருப்பாங்க, ஆன்மீக வகுப்புகள் அதெல்லாம் சொல்லுவாங்க, நல்ல வழியில நடக்கணும், அந்த மாதிரி கதைகள். இப்போ வரும்போது பாருங்க, அகாடமிக்ல பைசா வருதா, அது ஏதாவது நமக்கு பயன் இருக்கு. அம்மா அப்பாவை என்ன சொல்றாங்க, அதெல்லாம் உனக்கு என்ன, நீ படிப்பை கவனி. அப்போ இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை யாருமே டச் பண்றது. அப்போ அவங்களுக்கு என்ன, ஃபுல்லா பாடி கான்சியஸ். என்னவோ அவங்க அப்படியே இந்த உலகத்துல வாழ்ற மாதிரியும். அப்ப திடீர்னு இந்த நெருக்கமானவர்களுக்கு, இல்லையா, யாராவது சரீரம் ஓடும்போது அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க, அவங்களுக்கு அறியாமே ஓவரா அட்டாச்மெண்ட் ஆயிடுவாங்க. ஆனா சூக்ஷ்மமா உங்களுக்கு உங்க வீட்லயோ உங்களுக்கு சரௌண்டிங்லோ அதை பத்தி பேசுறாங்க, பண்றாங்க, வாழ்க்கையை பத்தினும் போது உங்களுக்கு அறியாமலே உங்களுக்குள்ள என்ன இருக்கும், உங்களுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்குள்ள புகுந்து ஒரு வாழ்க்கையை பற்றி, இப்படிதான் வாழ்க்கைன்ற ஒரு விடுபட்ட நிலை என்பது, நீங்க அதுக்காக முயற்சி பண்றீங்கன்னு தெரியாது. ஆனா இந்த விடுபட்ட நிலை என்பது உங்களுக்கு தானாக வரும். அப்ப அந்த சூழ்நிலை வரும்போது நீங்க ஈஸியா கடந்து வந்துடுவீங்க. ஒரு விஷயம் சொல்லுவேன். நேற்று இந்த சன் சொன்னது, Mom, you are very nice to Brahmakumari, not too nice to us. You want us to have white things. நாங்க சொன்னாலும் அது கேட்டா தானே, ம் நாங்க சொன்னாலும் ஐபேர் சொன்னாலும் கேட்டா தானே. அது அட்வைஸ் பண்ணக்கூடாது. நானும் அட்வைஸ் பண்ணேன். இல்ல, அதோடைய விளைவு என்னன்னா அதுதான், இல்லையா? சமுதாயமே டோட்டலா அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, சூழ்நிலை வரும்போது கையாள முடியாது. உங்களுக்கு இப்ப எதுக்கு பாபா இப்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு, இப்ப நமக்கு பேக்ரவுண்ட்ல அது இருந்துகிட்டே இருக்கு, இல்லையா? டெய்லி ஏன் கேட்குறோம், ஆத்மா அழக்கூடாது, பண்ணக்கூடாது, இந்த நாடகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு என்ன ஆகும், தானாக வரும். அப்போ ஒரு சூழ்நிலை வரும்போது பாதிக்கப்படாமல் இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, இருக்கும். ஆனா ஓகே, திரும்பி எப்படி சிந்திப்போம், பாபா சொன்னது அடிப்படையில் இவ்வளோ சொல்கிறோம், இவ்வளோ கிளாஸ் கேட்குறோம், ஓகே புரியுது, ரைட்டு, இதுதான் லைஃப், அடுத்தது மூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் நமக்கு. அதிலிருந்து கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் அதில் வெளியில் வந்துடும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க, உள்ளுக்குள்ளவே அதையே நினைச்சு நினைச்சு நினைச்சு, ஏன்னா அவ்வளோ பற்று வச்சிருப்பாங்க, அவ்வளோ அட்டாச் இருக்கும், இல்லையா? அதான் சொல்ற, ஆகையால் ஒரு மரணிக்கும் போது நீங்கள் எதனை இட்டும் கவலைப்படுவதில்லை. உங்களுக்கு தெரியும், உங்கள் தாயே மரணித்தாலும் நீங்கள் அல்வா உண்ணுகின்றீர்கள். அல்வா சாப்பிடுவீங்களா? இதெல்லாம் கேட்ட என்ன ஆயிடும், ஐயோ ஐயோ அல்வா சாப்பிட சொல்றாங்க அப்படின்னு அங்க போய் அல்வா சாப்பிட்டு இருப்பீங்களா என்ன? அப்படி இல்லை. அப்படின்னா பாபா சொல்றார், அப்படின்னு தெரியும், இல்லையா? இருக்கிற வரைக்கும் ஒரு முயற்சி பண்ணோமா, அம்மா அப்பா கவனிச்சோமா, அவங்களுக்கு தேவையானது, அதுக்கப்புறம் என்ன, இயற்கை தானே. வந்தவர் விட்டா வந்தவங்கள் எங்கே வாழ்ந்து தங்கி விட்டால் அப்புறம் எப்படி உலக இயங்கும்? பாபா சொல்றார், அவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு சென்ற புத்திரி ஒருவர், சாந்தாபென் அப்படின்னு ஒரு அவர்களிடம் வினவினார், நீங்கள் ஏன் அழுகின்றீர்கள்? அந்த ஆத்மா சென்று வேறொரு சரீரத்தை பெற்றிருப்பார், நீங்கள் அழுவதால் அந்த ஆத்மா திரும்பி வர போவதில்லை. அதனால யார் அழமாட்டாங்க, பாக்கியசாலிகள் அழுவதில்லை. நான் ஒரு நல்ல பிள்ளை, அழையில்லை. அவ்வாறு கூறி அவர் அனைவரது அழகையும் நிறுத்தி அவர்களுக்கு விளங்கப்படுத்த ஆரம்பித்தார்.
இவ்வாறாக பல புத்திரிகள் விளங்கப்படுத்துகிறார்கள். என்ன விளங்கப்படுத்தாங்க போனோன்னா, இப்பொழுது அழுவதை நிறுத்துங்கள், போலி பிராமணர்களுக்கு படைக்காதீர்கள், நான் உண்மையான பிராமணர்களாய் இங்கு அழைத்து வருகிறேன். பின்னர் அவர்கள் இந்த ஞானத்தை செவிமடுத்த ஆரம்பிக்கின்றார்கள். அத்துடன் அவர் கூறுவது சரியென அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இந்த ஞானத்தை செவிமடுப்பதால் அவர்கள் அமைதி நிறைந்தவர்கள் ஆகுகின்றார்கள். மக்கள் பாவம் பாகவத்தை 7 நாட்களுக்கு வாசித்த பொழுதும் அவர்கள் துன்பம் அகற்றப்படுவதில்லை. எவ்வாறாயினும் புத்திரிகளாகிய உங்களால் அனைவரது துன்பத்தையும் அகற்ற முடியும். அழ வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இந்த நாடகம் முற்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டது. அவரவர் தனது சொந்த பாகத்தை நடிக்க வேண்டும். எச்சந்தர்ப்பத்திலும் நீங்கள் அழக்கூடாது. நீங்கள் அதிகளவு அலைந்து திரிந்து தேடிய எல்லையற்ற தந்தையும் ஆசிரியரும் குருவையும் கண்டு கொண்டுள்ளீர்கள். நீங்கள் எப்பொழுது அப்பால் பிரம்ம தத்துவத்தில் வாழும் பரமாத்மா பரம தந்தை கண்டு கொண்டுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? தந்தை மாத்திரமே சந்தோஷ ஆஸ்தியை கொடுக்கிறார். நீங்கள் தந்தையை மறக்கும் பொழுது அழுகின்றீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் தந்தையை அனுபவம் செய்கின்றீர்கள். ஓ, நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றீர்கள். ஓ, நாங்கள் உலக அதிபதிகள் ஆகுகின்றோம். நாங்கள் அதன் பின்னர் 21 தலைமுறைகளுக்கு அழ வேண்டியதில்லை. 21 தலைமுறை என்றால் ஒவ்வொரு பிறவியிலும் வயோதிக வயதை அடையும் வரைக்கும் உள்ள காலமாகும். சும்மா 21 பிரிவினை டக்குனு இல்லை, 2500 வருஷம் பார்க்க போனோம். ஆளவே மாட்டீங்க. ஏன் அழ மாட்டீங்க? முக்கியமான காரணம்னா அங்கு என்றுமே அகால மரணம் இருக்க மாட்டாது என்பதே அதன் அர்த்தமாகும். எனவே உங்களுக்குள் அதிகளவு மறைமுகமான சந்தோஷம் இருக்க வேண்டும். அங்க யார் முதல்ல சாவாங்க? சத்தியுகத்துல கணவனா மனைவியா? பாபா ஏதோ வாணியில சொன்னாரா? எங்கேயோ சொன்னமா, எனக்கு விதவி ஆக மாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாரு. சத்தியுகத்துல அம்மா எங்க ஆயிட்டோம்னா, இங்க யார்? நீ எங்க விதவியா? விதவியா நீங்க? யாரு? பாபாக்கு குழந்தையானவங்க. பாபா சொல்றாரு, நான் சுத்தம் போயிட்டு நீ அழுகிறேன்றாரு. நான் உயிரோட தான் இருக்கேன். அப்போ உங்களுக்கு கணவர் யாரு? அப்புறம் சரி விதவி ஆயிட்டேன்றீங்க. லௌகிக்கத்தான். எனவே உங்களுக்கு அதிக அளவு மறைமுகமான சந்தோஷம் இருக்கும். நீங்க மாயை வெற்றி கொண்டு உலகம் வெற்றி கொள்பவர்கள் ஆகுகின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆயுதங்கள் போன்றவற்றிற்கான கேள்விக்கே இடமில்லை. நீங்கள்லாம் யாரு? சிவசக்தி. ஏன் உங்களுக்கு சிவசக்தியின் பேரும்? உங்களோட ஞான வாழும் ஞான அம்பும் உள்ளது. அதனால் ஆயுதம் வச்சிருக்கிறீங்க. பக்தி மார்க்கத்திற்குரிய மக்கள் தேவியரை பௌதிக அம்புகளுடனும் திரிசூலத்துடனும் சித்தரித்துள்ளார்கள். தந்தை கூறுகிறார், நீங்கள் விகாரத்தை ஞானவாளினால் வெற்றி கொள்ள வேண்டும். தேவியர் வன்முறையில் ஈடுபட்டவர்களாக இருக்க முடியாது. அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்துக்குரியவை. சாதுக்கள் புனிதர்கள் போன்றோர் துறவரப்பாதைக்கு உரியவர். அவர்களுக்கு இல்லற பாதையில் நம்பிக்கை இல்லை. நீங்கள் பழைய உலகை முழுவதையும் பழைய சரீரத்தையும் துறக்கின்றீர்கள். இப்பொழுது ஆத்மாக்களாக நீங்கள் தந்தை நினைவு செய்தால் தூய்மையாகுவீர்கள். நீங்கள் இந்த ஞானத்தின் சம்ஸ்காரங்களை உங்களுடன் எடுத்து செல்வதால் அதற்கேற்ப புதிய உலகில் பிறப்பெடுக்கின்றீர்கள். இங்கு நீங்கள் என்ன ஞான சம்ஸ்காரம்? முதல்ல ஆத்மா உணர்வு. இங்கு நீங்கள் பிறப்பெடுப்பீர்களாயின் உங்கள் சமஸ்காரங்கள் உங்களை ஒரு நல்ல குடும்பத்திற்கு, அதாவது ஓர் அரசருக்கோ அல்லது சமயப்பட்டுள்ள குடும்பத்திற்கோ அழைத்து செல்லும். எங்க?
இந்த சங்கமிகத்தில் சரீரை விட்டு இந்த தொட்ட குறை விட்ட குறை தீக்கணும்னா இங்கே பிறப்பு எடுக்கும் போது நீங்கள் அனைவராலும் நேசிக்கப்படுவீர்கள். உங்களை ஒரு தேவி என அவர்கள் கூறுவார்கள். அந்த குடும்பத்தில் மக்கள் ஸ்ரீகிருஷ்ணர் புகழை அதிக அளவில் பாடுகிறார்கள். அவர் தனது குழந்தை பருவத்தில் என்ன பண்ணார்? வெண்ணெயை திருடியதாகவும் மண்பானையை உடைத்ததாகவும் அவர் இதை செய்தார் என்றெல்லாம் கூறுகிறார்கள். அவர்கள் அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி உள்ளார்கள். அச்சா, அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணரை நீல நிறத்தில் காட்டியிருப்பது ஏன்? அங்கு ஸ்ரீகிருஷ்ணர் மிகவும் அழகாக இருப்பார். சரீரம் தொடர்ந்து மாறுகின்றது, பெயரும் மாறுகிறது. ஸ்ரீகிருஷ்ணரே சத்தியுகத்தின் முதல் இளவரசர் ஆவார். அவ்வாறாயின் அவர் ஏன் அவர்கள் நீல நிறத்தில் காட்டுகின்றார்கள்? எவராலும் உங்களுக்கு கூற முடியாது. எவரையும் பாம்புகள் கடித்து நீல நிறம் ஆக்குவதற்கு அங்கே பாம்புகள் போன்று இருக்க மாட்டாது. புது விஷயம் சொல்றார் பாபா. சத்தியுகத்துல பாம்பு இருக்காதுங்கம்மா, பயப்பட வேண்டிய. இங்கே எவராது நஞ்சை அருந்தும் பொழுது அவர் நீல நிறமாக ஆகுகின்றார். அங்கு அத்தகைய விடயங்கள் இடம்பெற மாட்டாது. நீங்கள் இப்பொழுது தேவ சமுதாயத்தில் ஒருவராக ஆகப் போகின்றீர்கள். அந்த பிராமண சமுதாயத்தை பற்றி எவருக்கும் தெரியாது. முதலாவதாக தந்தை பிராமணராய் உங்களை பிரம்மாவின் மூலம் தத்தெடுக்கின்றார். பிரஜாபிதா இருப்பதால் அவர் மக்களும் பலர் இருப்பார்கள். சரஸ்வதி பிரம்மாவின் யாரு? புத்திரி என கூறப்பட்டுள்ளது. சரஸ்வதி அவர் மனைவி அல்ல. பக்தியில் எதுவும் குழப்பம், எவருக்கும் இது தெரியாது. பிரஜாபிதா பிரம்மாவின் படைப்பு வாய் வழியாக மாத்திரமே இடம்பெறுகிறது. இங்கே மனைவி என்று கேள்விக்கு இடமில்லை. தந்தை இவருக்குள் பிரவேசித்து கூறுகிறார். என்ன கூறுகிறார்? நீங்கள் எனது குழந்தைகள். நான் இவருக்கு பிரம்மா என பெயரிட்டுள்ளேன். அவரது குழந்தைகளாகிய அனைவரது பெயர்களும் மாற்றப்பட்டன. எவ்வளவு தாதிங்க இருக்காங்க, பேரெல்லாம் மாத்திட்டாங்க ஆரம்பத்தில். குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது மாயை வெற்றி கொள்கின்றீர்கள். இதுவே மாயை வெற்றி கொள்றதுனால இந்த நாடகத்துக்கு என்ன பேரு? இது வெற்றி தோல்வி நிறைந்த விளையாட்டு என அழைக்கப்படுகிறது. வெற்றி தோல்வி விளையாட்டுல தானே வரும். தந்தை உங்களை அத்தகைய மலிவான பேரத்தை பேச செய்கிறார். இருப்பினும் மாய் உங்களை தோற்கடித்து உங்களை ஓடச் செய்கின்றாள். மாயின் 5 விகாரங்களை உங்களை தோற்கடிக்கின்றன. 5 விகாரம் உள்ளவர்கள் அசுர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். மக்கள் ஆலயங்களில் தேவன் விக்கிரகங்களின் முன்னிலையில் சென்று அவர்களின் புகழை பாடுகிறார்கள். என்ன பாடுறாங்க புகழ்? நீங்கள் தெய்வீக குணங்கள் அனைத்தும் விரைந்தவர்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் பூஜைக்கு தகுந்த தேவர்களாக இருந்தீர்கள். அதன் பின்னர் என்ன நடந்தது? 63 பிரிவுகளுக்கு பூஜிப்பவர் ஆகினீர்கள். நீங்கள் இப்பொழுது மீண்டும் பூஜைக்கு தகுதி வாய்ந்தவர்களாகுகின்றீர்கள். தந்தை உங்களை பூஜைக்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகிறார். ஆனால் ராவணன் உங்களை பூஜிப்பவர்கள் ஆக்குகின்றான். இவ்விடயங்கள் சமய நூல்களில் குறிப்பிடப்படவில்லை. தந்தை எந்த சமய நூலையும் கற்கவில்லை. ஏன் கற்கல? அவர் ஞானக்கடல் ஆவார். அவர் உலக சக்கர சர்வசக்திவான். சர்வசக்திவான் என்றால் என்ன பண்ணுவாரு? பூகம்பம், புயல் எல்லாம் கொண்டு வருவாரா? என்றால் சகல சக்திகளும் நிறைந்தவர் என்று அர்த்தமாகும். தந்தை கூறுகிறார், எனக்கு வேதங்கள் சமயங்கள் அனைத்தும் தெரியும். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சம்பிரதாயங்கள் ஆகும். எனக்கு அவ்விடயங்கள் அனைத்தும் தெரியும். நீங்கள் துவாபரகத்திலே பூஜிப்பவர்கள் ஆகினீர்கள். சத்திய திரேதாயுகங்களில் வழிபாடு இடம்பெறுவது இல்லை. அது பூஜைக்கு தகுதி வாய்ந்தவர்கள் வம்சமாகும். அதன் பின்னர் பூஜிப்பவர்கள் வம்சம் உள்ளது. இந்நேரத்தில் அனைவருமே பூஜிப்பவர்கள் ஆவார்கள். எவருக்கும் இவ்விடயங்கள் தெரியாது. தந்தை வந்து உங்களுக்கு 84 பிறவிகளின் கதையை கூறுகின்றார். பூஜைக்கு தகுதி வாய்ந்தவர்களாகவும் பூஜிப்பவர்களையும் பற்றிய
நாடகம் உங்களை அடிப்படையாக கொண்டதே ஆகும். இந்த நாடகம் யாரை சுத்தி இருக்குது? நம்மளை சுத்தி தான் இருக்குது. மக்கள் இந்து சமயத்தை பற்றி பேசுகிறார்கள். உண்மையில் பாரதத்தில் ஆதி சனாதன தேவதேவன் தர்மமே இருந்தது. இந்து தர்மமே இருக்கல. இந்து சமயம் இருக்கவில்லை. பல விடயங்கள் விளங்கப்படுத்தப்பட வேண்டும். இக்கல்வி ஒரு வினாடிக்கானதாகும். இருப்பினும் அதற்கு நீண்ட காலம் எடுத்துள்ளது. ஒரு சமுத்திரத்தை மையாக்கினாலும் அப்புறம் என்ன பண்ணணும்? காட்டை எழுதுகோள்களாக ஆக்கினாலும் இந்த ஞானத்திற்கு ஒரு முடிவு இருக்க முடியாது என்று கூறப்படுகிறது. அப்ப இங்க அது நீர் தான், கடலை மையின்னு அர்த்தம். நான் இறுதி வரை உங்களுக்கு இந்த ஞானத்தை தொடர்ந்தும் கூறுவேன். இதனை கொண்டு நீங்கள் எத்தனை புத்தகங்கள் தயாரிப்பீர்கள்? ஆரம்ப காலத்தில் பாபா அதிகாலை விழித்தெழுந்து எழுதுவார். பின்னர் மம்மா அதனை வாசிப்பார். அப்போதிலிருந்து அதை அச்சடிக்கப்படுகின்றன. அதிக அளவு தாள்கள் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். கீதை பார்க்க போன என்னது? சிறியதாகும். அவர்கள் கீதை ஒரு பேழையாக கூட செய்கின்றார்கள். சின்னதா பண்றாங்க, லாக்கெட் மாதிரி. கீதை அதிக அளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் அவர்கள் ஞானத்தை அருள்பவரான கீதையின் கடவுளை மறந்து விட்டார்கள். யாரது? ஸ்ரீபாபா. அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதன் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தை. உதாரணைக்கான சாராம்சம். 1. விகாரங்களை இந்த ஞான வாழினால் வெற்றி கொள்ளுங்கள். இந்த ஞான சம்ஸ்காரங்களினால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். பழைய உலகத்தையும் உங்கள் பழைய சரீரத்தையும் துறந்து விடுங்கள். 2. பாக்கியசாலிகளாக இருக்கின்ற சந்தோஷத்தை பேணுங்கள். இதனையிட்டும் கவலைப்படாதீர்கள். ஒரு தனது சரீரத்தை நீக்கி செல்லும் பொழுது கூட என்ன சொன்னார் பாபா? நீக்கி துன்ப கண்ணீர் சிந்தாதீர்கள். ஆசீர்வாதம். உங்கள் கட்டுப்படுத்தும் சக்தியினால், கண்ட்ரோலிங் பவர், ஒரு வினாடிக்கான பரீட்சையில் சித்தியடைந்து சிறப்பு சித்தி எய்துபவர் ஆகுவீர்களாக. உங்கள் கட்டுப்படுத்தும் சக்தியினால் ஒரு வினாடிக்கான பரீட்சையில் சித்தியடைந்து சிறப்பு சித்தி எய்துபவர் ஆகுவீர்களாக. ஒரு கணம் உங்கள் சரீரத்துக்குள் வாருங்கள். அடுத்த கணம் சரீரத்திலிருந்து விடுபட்டு அவ்யக்த ஸ்திதியில் ஸ்திரமாகுங்கள். எந்த அளவிற்கு அதிக அளவு குழப்பங்கள் உள்ளனவோ அந்த அளவிற்கு உங்கள் ஸ்திதி அதற்கு சமமாக அமைதியாக இருக்கட்டும். இதற்கு ஆயத்தமாக ஆகின்ற சக்தி உங்களுக்கு தேவையாகும். ஒரு வினாடியில் விரிவாக்கத்திலிருந்து சாராம்சத்திற்கும், ஒரு வினாடியில் சாராம்சத்திலிருந்து விரிவாக்கத்திலிருந்து, ஒரு வினாடியில் சாராம்சத்திலிருந்து விரிவாக்கத்திற்கும் செல்லுங்கள். அத்தகைய கட்டுப்படுத்தும் சக்தி உடையவர்களாலே உலகை கட்டுப்படுத்த முடியும். இந்த பயிற்சியை ஒரு வினாடிக்கான இறுதி பரீட்சையில் நீங்கள் சிறப்பு சித்தியடைய உங்களுக்கு உதவும். ஸ்லோகம்.
ஓய்வு ஸ்திதி நீங்கள் அனுபவம் செய்வதுடன் ஏனையோரையும் அனுபவம் செய்ய நீங்கள் உதவும் பொழுது அனைத்து குழந்தைத்தன விளையாட்டுகளும் முடிவடையும். ஓய்வு ஸ்திதி நீங்கள் அனுபவம் செய்வதுடன் ஏனையோரையும் அனுபவம் செய்ய நீங்கள் உதவும் பொழுது அனைத்து குழந்தைத்தன விளையாட்டுகளும் முடிவடையும். அவைக்தசன் சரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரிங்கள். அசரி மற்றும் விதை. சரீரமற்றவர் ஆகுவதில் அர்ஜுனா முன்னெடுப்பவர் இல்லையா? ஆகுங்கள். அர்ஜுனாவின் சிறப்பியல்பு சதா புள்ளி வடிவத்தின் சுரூபமாக இருந்து வெற்றியாளர் ஆகுவதாகும். பாபா எங்க போயிட்டாரு? மகாபாரதத்துக்கு போயிட்டார். எல்லாத்தையும் கேட்டாங்க, என்ன தெரியுதுன்னு. இலை தெரியுது, மரம் தெரியுது, கிளை தெரியுது அப்படின்னு. அர்ஜுனனை கேட்கும் போது என்ன சொன்னார்? எனக்கு அந்த பறவையோட கண் மணி தான் தெரியுதுன்னார், இந்த புள்ளி தான் தெரியுதுன்னார். அதே அதுதான் பாபா சொல்றாரு. அப்போ சதா புள்ளி வடிவத்தின் சுரூபமாக இருந்து வெற்றியாளர் ஆகுவதாகும். பற்றை வென்றவர்களும் நினைவு சுரூபமாக உள்ளவர்களும் யாரு? அர்ஜுனா ஆவார்கள். அர்ஜுனா இந்த கீத ஞானத்தை சதா செவிமடுத்து அதனை கடைபவர் ஆவார். அனைவருமே இவ்வாறாக சரீரமற்றவராகி மரணித்து வாழ வேண்டும். அத்தகைய ஆர்வமின்மையின் எல்லையற்ற மனோபாவத்தை கொண்டிருப்பவர்களே அர்ஜுனா ஆவார்கள். அச்சா. ஓம் சாந்தி.